ஒரு சீரியல்ல தாமரைக்கு வந்து மாப்பிள பார்க்க சொல்லி ராஜாங்கம் சொல்லியிருக்காரு. தரகர் வந்து ஃபோட்டோ கொண்டு வந்திருக்காரு. ஆனா எல்லா ஃபோட்டோவும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ராஜாங்கமே கூட ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இத பார்த்துட்டு இதெல்லாம் வேணாம். இதோட நல்ல மாப்பிளையா கொண்டு வான்னு சொல்லிடுறாங்க. தாமரை வந்து அவங்க அம்மாகிட்ட தனியா கூப்பிட்டு சொல்றாங்க. எனக்கு மட்டும் நல்ல பெரிய இடமா பார்த்து முடிக்கல. அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சிக்கிறதே பெருசா இருக்கு. ஆனா இவங்க என்னன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்காங்க. இத டைரக்ட்டா அவங்க மாமாட்டே சொல்லியிருக்கலாம். இந்த பக்கம் போஸ் வந்து அங்க வேலை பார்க்குற பொண்ணோட லூட்டி அடிக்கிறாரு. அதுவும் வந்து வீட்டுக்கு வந்து ஃபோன் சமயக்கட்டுல படுத்திருக்காருன்னு பார்த்தா அங்க இருந்து ஜாலியா ஃபோன் பேசிட்டு இருக்காரு. காவியா வந்து அவங்க அப்பா சொன்னத நினைச்சு மனம் திருந்திட்டார் போல போஸ்ன்னு சொல்லி நீங்க ரூமுக்கு வந்து படுக்கலாம்னு சொல்ல அத கூட வேணாம்னு சொல்றாரு இந்த போஸ். அப்பவே புரிஞ்சுக்கலாம் வேண்டாமா? ஆனா நம்ம காவியா வந்து மக்கா தான் இருக்கு. போஸ் திருந்திட்டாருன்னு தப்பா நினைக்கிறாங்க. ஆனா உண்மைக்கு திருந்தின சேதுவை வந்து தமிழ் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் என்னென்னமோ பாட்டுலாம் பாடிட்டு இருக்காரு. 5 விதமான பாட்ட பாடி நான் மன்னிப்பு கேட்கிறாரு. தமிழ் தங்கச்சி சொல்றாங்க இதுக்கு மேல என்னக்கா பண்ண முடியும்? பாட்டு பாடியும் இந்த மன்னிப்பு கேட்டாச்சு. நீ என்னதான் சொல்ற அப்படின்னு சொன்னா அவங்க பதிலுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க. கடைசியில கல்யாண வாழ்க்கையே வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. என்னடா கடைசி நம்ம பேசினது எல்லாமே இப்படி ஆகி போச்சு. நம்ம செஞ்ச காரியம் எல்லாமே உன் கூட எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சேது நினைச்சிட்டு இருக்கு. போஸ்ல இருந்து எல்லாம் தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற இந்த டேரக்டர் தமிழும் சேதுவும் சேரணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.